தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு காரைக்குடிக்கு வந்திருக்கிறாங்க. காரைக்குடி வந்த மனுஷன் பேசக்கூட முடியல, ஏன்னா ரொம்ப தாமதமானதுனால அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? குறுக்கு மறுக்குமான பயிலுக வந்து அவரை போக விடாம வேகத்தை குறைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க தளபதி விஜய் அவர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணாதீங்க, வண்டிக்கு பின்னாடி போய் கீழே விழுகாதீங்க. இந்த விபத்துக்குள்ளாரவங்களை பாக்குறப்ப நெஞ்சு வலிக்குது. ஏன்னா பின்னாடியே போய் நிறைய பேர் வண்டி வாசிலிருந்து கீழே விழுகிறாங்க. உங்களை எல்லாரையும் அவர் வந்து தூக்கி விட்டுட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு 1008 வேலை இருக்குல்ல. அதே நான் விழுந்தவரை கூட தூக்கி விடாமல் போகிறார் விஜய். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? விக்னேஷ்னு ஒரு தம்பி வண்டியில பின்னாடியே போய் கீழே விழுந்து ஆஸ்பத்திரி. அவங்க அப்பா ரொம்ப உருக்கமா பேசினார். என்ன பண்றது, ஏற்கனவே கடை இருக்கு, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைய நான் தானே காப்பாற்றி ஆகணும், உருக்கமா பேசினா இருந்தால் அந்த பையன் புழைச்சல் நான் சாமி வண்டிக்கிட்டேன். ஆனால் அந்த பையன் செத்து போனான். தெரியுமா? யார் பொறுப்பு? நீங்க தளபதி விஜய் அவர்களை பொறுப்பு சொல்லுவீங்களா? இல்லை யார்? நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். உங்க காலுகளில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு வண்டிக்கு பின்னாடி போய் கீழே விழுகாதீங்க. நான் வீட்டில் ஆத்தாப்பெல்லாம் பாவம், 24, 25, 21 வயசு பையன்களுடைய அப்பா அம்மாலாம் நம்ம பிள்ளை பெரிய ஆளாக வருவேன், வாழ்க்கையில் நம்மளை பார்த்துக்குவாங்களா இல்லை அவன் பெரிய ஆளாக வருவேன், நம்ம ஊருக்குள்ள தலைமுந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருப்பான்னு பல கனவு கோட்டைகளை கட்டியிருப்பாங்க. நீ வண்டியில் வேகமாக போய் கீழே வந்து செத்து போயிட்டாங்கிற செய்தி இருக்குல்ல, ஏற்றுக்கவே முடியாது. அதனால பின்னாடி போய் விழுகாதீங்க தயவு செஞ்சுங்கிறேன். ஏன்னா ஆதங்கம் தாங்க முடியல.